ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ட்ரீம் கேச்சர் தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் காரில் ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க, க்யூட்டாக இருக்கும். யாருக்காவது கிஃப்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ட்ரீம் கேச்சர் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஒரு வேஸ்ட் வளையல் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் ரிங் பண்ண போகிறேங்க. அதாவது மேஜிக் ரிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, விரல் சுற்றி நூல் எடுத்துக்கணும். இப்போ விரல் மேலே 2 நூல் இருக்கா, அதில் செகண்ட் ஒன்னை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் ஹூக்கை விட்டு எடுக்கணுங்க. எடுத்துட்டு அப்படி ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து பஃப் ஸ்டிச் பண்ண போகிறேங்க. பஃப் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த ரவுண்ட்குள்ளே ஹூக் விடணும். விட்டு அந்த யானை எடுக்கணும். நல்லா இழுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நல்லா இழுத்துட்டு, அப்புறம் செகண்ட் ஒரு டைம் நூல் சுற்றிட்டு உள்ளே விட்டு செகண்ட் ஒன்றே நல்லா பெருசாக இழுக்கணுங்க. அப்புறம் தேர்ட் டைம் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த யான் எடுக்கணும். நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து எடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது தாங்க பஃப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதில் 1 பண்ணிட்டேன்னா, இதே மாதிரி நான் இன்னும் 4 பண்ணுறேங்க. சேம் இதே மாதிரி தான். ஒரு டைம் யான் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த யான் எடுக்கணும். நல்லா இழுத்துட்டு மறுபடியும் சுற்றிட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த யானை இது எல்லாவிலையும் சேர்த்து எடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம 2 பண்ணிட்டோமா, இன்னும் இதே மாதிரி இன்னும் 3 பண்ணணுங்க. நான் 3 பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் பண்ணி டாப்பில் ஒரு செயின் போட்டோம்ல, அந்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கா. இப்போ நான் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன்னா அப்படியே ஒரு செயின் போட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேங்க. எப்பயுமே ட்ரீம் கேச்சர் பண்ணும்போது ஒரு 2 or 3 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிறேங்க. நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ அந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த இடத்துல ஹூக்கை விட்டு பிங்க் யானை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸ் போட்டுட்டு செகண்ட் பெட்டலுக்கு மேலே ஒரு செயின் போட்டோமா, அந்த செயினில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணணும். இப்போ திருப்பி ஒரு 5 செயின் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பெட்டலுக்கு மேலே போட்ட செயினில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அங்கே போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 செயின் போட்டோம்ல அந்த ஸ்பேஸில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் ஒரு 6 செயின் போட்டுக்கிறேங்க. இப்போ மறுபடியும் அந்த ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 6 செயின், அந்த ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட் ஒன் போடுறேங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்த கலர் யூஸ் பண்ண போகிறேங்க, அதனால் நான் அந்த பிங்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இதோட. இப்போது நான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறேங்க. அதாவது இந்த வளையலில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வளையலோட சைஸ் வந்து 2.6ங்க. கொஞ்சம் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வளையலோட. அதாவது லாஸ்ட்டாக ஒரு 6 செயின்ஸ் போட்டோம்ல, அந்த ஸ்பேஸில் விட்டு இந்த வளையலையும் சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ண வரும். இப்போ நான் வந்து 5 பக்கமும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக தாங்க ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ரெட் கலர் வந்து ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஸ்பேஸ்லேயும் அந்த வளையலையும் சேர்த்து அந்த யானை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணுங்க. 2 பக்கமும் சேர்த்து அந்த ரெட் யானை எடுத்துகிட்டு வரேன் நான். டைட் பண்ணிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதாவது அடுத்த செயின் ஸ்பேஸ் வர்ற வரைக்கும் ஒரு 12 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அதாவது இப்போ வந்து வளையலில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், அந்த செயின்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த வளையலில் மட்டும்தான் போட்டுட்டு வரணும் சிங்கிள் க்ரோஷெட்டு. 12 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி பெரிய ட்ரீம் கேச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரியே பண்ணலாங்க. நான் 6 செயின்ஸோடு ஸ்டாப் பண்ணிட்டேன்ல, நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த உங்களோட ரவுண்டு கனெக்ட் பண்ணி செயின்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டாக ஈக்குவலாக வரணுங்க எல்லா பக்கமும். அப்போ தான் ட்ரீம் கேச்சரோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வலையில சுற்றி போடும்போது ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. கரெக்டாக அந்த 6 செயின்ஸ் போட்டோம்ல, அது வந்து கரெக்டாக சென்டரில் உள்ளது வந்து அந்த வலையில் பிடிச்ச மாதிரி வரணுங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 12 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ அதுக்கடுத்து இருக்க ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செயினையும் வலையிலையும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. அப்பப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த வி ஷேப் மாதிரி வரணுங்க அந்த செயின்ஸ் வந்து. அப்போ தான் ட்ரீம் கேச்சர் வந்து அழகாக இருக்கும். இப்போ அடுத்து 12 சிங்கிள் க்ரோஷெட் வளையலில் மட்டும் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணி நல்லா இழுத்து வச்சு, எப்பயுமே அந்த இதை நல்லா இழுத்து வச்சு சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. அப்போ தான் டைட்டாக இருக்கும். நீங்கள் லூஸாக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரீம் கேச்சரோட ஷேப் வந்து கரெக்டாக வராதுங்க. நல்லா இழுத்து வச்சு கரெக்டாக வி மாதிரி வர மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன்.
இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ட்ரீம் கேச்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு கீழே பண்ணுற டேசல் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். டேசல் பண்ணுறதுக்கு நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேங்க. என்னோடய 4 விரலையும் சுற்றி வச்சு ஒரு 30 ரவுண்டு போட்டுக்கோங்க. உங்கள் டேசல் வந்து நல்லா பெருசாக வேணும்னா கூட கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. சுற்றிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பிங்க் கலர் யான் எடுத்துகிட்டு சென்டரில் கொடுத்து கட்டிக்கிறேன். சேம் பிங்க் கலரில் கொஞ்சம் யான்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதோட சென்டரில் கொடுத்து நான் வந்து முடிச்சு போட்டுக்கிறேங்க. இப்போ கீழே வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இதுக்குள்ளே சிசரை விட்டு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அந்த டேசல் எல்லாம் ஒரே ஷேப்பில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூல்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம டேசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு பீட்ஸ் கோர்த்துக்கிறேங்க. நான் வந்து ஒரு 3 பீட்ஸ் எடுத்திருக்கேங்க. வயலட் கலரும் எல்லோ கலர் மாதிரி. ஃபஸ்ட்டு நான் வயலட் கலர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் எல்லோ, மறுபடியும் வயலட். இந்த மாதிரி நான் இன்னும் 2 செஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதை வந்து அந்த ட்ரீம் கேச்சரோடு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அதில் கீழே சென்டரில் ஒன்று, லெஃப்ட் கார்னர்லேயும் ரைட் கார்னர்லேயும் ஒன்று, அதாவது 3 டேசலும் நான் தொங்க விட போகிறேங்க. ஃபஸ்ட்டு இப்போ கரெக்டாக சென்டருக்கு நேராக நான் ஒரு டேசல் தொங்க விட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த பூவுக்கு நேராக. அந்த பூவுக்கு நேராக வர செயினில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதில் ஹூக்கை விட்டு நான் இந்த யானை இந்த பக்கம் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறேங்க. நல்லா அந்த பீட்ஸ் வந்து அந்த ட்ரீம் கேச்சரோட ஒட்டி வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் முடிச்சு போடுங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 3ஐயும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ டாப்பில் கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கிறேன், அதாவது ஹேங் பண்ணுறதுக்காக. அதுக்கு நான் ரெட் கலர் வந்து ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ டாப்பில் கரெக்டாக சென்டர் பார்த்து செயின்குள்ளே ஹூக்கை விட்டு அந்த ரெட் யானை இந்த பக்கம் எடுத்துகிட்டு ஒரு 12 செயின்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் ஸ்பேஸ் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கோங்க. காரில் தான் தொங்க விட போகிறீங்க அப்படின்னா 12 செயின்ஸே ஓகேங்க. குட்டியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ நான் 12 செயின்ஸ் போட்டுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாமோ அதே இடத்துல வந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறேங்க. இப்போ ஒரு செயின் போட்டு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட ட்ரீம் கேச்சர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.